அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு சலுகைகளால் நிரம்பி வழியும் தொழுகை. இறைவன் நமக்கு விதியாக்கி இருக்கின்ற தொழுகை கடமையாக்கப்பட்ட நிகழ்விலிருந்து அதன் சட்ட திட்டங்களை பின்பற்றுகின்ற அனைத்திலும் இறைவன் நமக்கு ஏராளமான சலுகைகளை வைத்திருக்கின்றான். இந்த மனித சமுதாயம் ஒருபோதும் தொழுகையை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஆரம்பமே சலுகைதான். 50 நேர தொழுகை 5ஆன அருட்கொடை. பொதுவாக மனிதனுக்கு ஒரு பணியை முதலில் குறைத்து கொடுத்துவிட்டு அதன் பின்னர் அதை அதிகப்படுத்தினால் அவன் அதை தாங்கிக் கொள்ள மாட்டான். அதுதான் மனித இயல்பு. எடுத்த எடுப்பிலேயே ஒருவன் 8 மணி நேர வேலையை கொடுத்துவிட்டு பின்னர் அதை 12 மணி நேர வேலையாக ஆக்கும்போது அவனது இயல்பு அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் தனக்கு அந்த வேலை பறிபோய் சும்மா இருந்தாலும் பரவாயில்லை என்று எண்ணி அந்த பணியை விட்டே விலகிவிடுகிறான். ஒருவருக்கு 12 மணி நேர வேலையை கொடுத்துவிட்டு அதை அவன் தாங்க முடியவில்லை என்றால் 8 மணி நேரமாக குறைத்தால் 1000 சலாம் போட்டு அதை ஏற்றுக்கொள்வான். இந்த மனித இயல்பின் அடிப்படையில் தான் மார்க்கத்தில் முக்கியமான கடமைகளில் ஒன்றான தொழுகை கடமையாக்கப்பட்டுள்ளது. என் மீது 50 தொழுகைகள் கடமையாக்கப்பட்டன. நான் முன்னேறி சென்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைந்தேன். அவர்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார்கள். நான் என் மீது 50 தொழுகைகள் கடமையாக்கப்பட்டுள்ளன என்று பதிலளித்தேன். அதற்கு அவர்கள், எனக்கு மக்களை பற்றி உங்களை விட அதிகமாக தெரியும். நான் பனு இஸ்ராயீல்களுடன் பழகி நன்கு அனுபவப்பட்டுள்ளேன். உங்கள் சமுதாயத்தினர் இதை தாங்க மாட்டார்கள். ஆகவே உமது இறைவனிடம் திரும்பிச் சென்று அவனிடம் குறைத்து வரும்படி கேளுங்கள் என்று சொன்னார்கள். நான் திரும்பச் சென்று அவனிடம் அவ்வாறே கேட்டேன். அதை அவன் 40ஆக ஆக்கினான். பிறகும் முதலில் சொன்னவாறே நடந்தது. மீண்டும் 30ஆக ஆக்கினான். மீண்டும் அதை போலவே நடக்க இறைவன் 20ஆக ஆக்கினான். பிறகு நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றபோது அவர்கள் முன்பு சொன்னது போலவே இறைவனிடம் நான் மீண்டும் குறைத்து கேட்டபோது அவன் அதை 5ஆக ஆக்கினான். பிறகு நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றேன். அவர்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்க அதை இறைவன் 5ஆக ஆக்கிவிட்டான் என்று கூறினேன். அதற்கு அவர்கள் முன்பு கூறியதை போலவே கூறினார்கள். அதற்கு நான் ஒப்புக்கொண்டு விட்டேன் என்று பதிலளித்தேன். அப்போது நான் எனது விதியை அமல்படுத்தி விட்டேன். என் அடியார்களுக்கு இலேசாக்கி விட்டேன். ஒரு நற்செயலுக்கு 10 நன்மைகளை வழங்குவேன் என்று அறிவிக்கப்பட்டது. அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 3207. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.